Taste the Daily. அண்மை செய்தி. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 254வது வீர வணக்க நினைவு நாளையொட்டி கழகத்தின் சார்பில் வரும் 20ஆம் தேதி அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. திரு ஒண்டி வீரன் அவர்களுடைய 254வது வீர வணக்க நினைவு நாளை ஒட்டி கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு 20/8/2025 புதன்கிழமை என்று நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் இந்திய முதல் சுதந்திர போராட்ட வீரர் திரு ஒண்டி வீரன் அவர்களுடைய 254வது வீர வணக்க நினைவு நாளான 20/8/2025 புதன்கிழமை காலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள ஒண்டி வீரன் அவர்களுடைய மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக தலைமைச் செயற்குழு உறுப்பினரும் கழக மகளிர் அணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திருமதி VM ராஜலட்சுமி அவர்கள், அதே போன்ற கழகத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு N சந்திரசேகரன் அவர்கள் உள்ளிட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு தச்சை N கணேசராஜா அவர்கள் சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா நெல்கட்டம் சேவலில் அமைந்துள்ள திரு ஒண்டி வீரன் அவர்களுடைய நினைவு தூணுக்கு திருமதி VM ராஜலட்சுமி அவர்கள், கழக தலைமை செயற்குழு உறுப்பினர், கழக மகளிர் அணி துணை செயலாளர், முன்னாள் அமைச்சர் அவர்களும் திரு N சந்திரசேகரன் ex-MP அவர்களும் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு C கிருஷ்ணமுரளி MLA அவர்கள் சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சுதந்திர போராட்ட வீரர் திரு ஒண்டி வீரன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாநகர், தென்காசி வடக்கு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், சார்பு அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு நிலைகளில் கழகத்தில் பணியாற்றி வரக்கூடிய கழக நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் பெருந்திரளான அளவில் கலந்து கொண்டு மரியாதை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 254வது வீர வணக்க நினைவு நாளையொட்டி அதிமுகவின் சார்பில் வரும் 20ஆம் தேதி அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாளையங்கோட்டை ஒண்டி வீரன் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 254வது வீர வணக்க நினைவு நாளையொட்டி கழகத்தின் சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். அதிமுக சார்பில் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டை ஒண்டி வீரன் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் VM ராஜலட்சுமி, முன்னாள் MP N சந்திரசேகரன் ஆகியோர் மரியாதை செலுத்துவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட கழக செயலாளர் தச்சை N கணேசராஜா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்ய கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டம் நெல்கட்டும் செவலில் உள்ள ஒண்டி வீரன் நினைவு தூணுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் VM ராஜலட்சுமி மரியாதை செலுத்துவார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார்.
சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு நாளையொட்டி அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.